நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, தம்பி நான் வீட் ஷூட் பண்ணுறேன், ஏசி கழட்டி மாட்ட தர முடியுமா? நாங்கள் சார் அதான் சார் என் வேலையே, பக்காவாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வாங்கி சைட்டுக்கு போயிட்டோம். கொடிங்கூர் குவாலிட்டி கொடிங்கூர் தான். அங்கே போனால் இண்டோர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாடலு. ஃப்ளாட் டைட் பண்ணவங்களும் கஷ்டப்பட்டு தான் டைட் பண்ணியிருக்காங்க. சரி ஏசி ஆன் பண்ணிட்டு மேலே போய் பார்த்தா அவுடோர் ரொம்ப மோசமாக இருந்தது. சரி வழக்கம் போல் நம்ம கேஸ் லாக் பண்ணிட்டு அவுடோரில் இருக்க ஃப்ளார் நட்டை கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவுடோர் இருந்த ஃப்ளாரை கீழே கழட்டி விட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஃப்ளார் நட்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழட்டிட்டு இண்டோர் கீழே இறக்கிட்டோம் பேக் பிளேட்லேருந்து. இண்டோர் கழின கையோட பேக் பிளேட்டை அவுத்து வச்சிட்டாங்க. அவுத்து கஸ்டமரை கூட்டு காட்டினா, சார் இது ரொம்ப பழைய ஏசியாக இருக்குது, இதை ரெடி பண்ண போகிறீங்களா, கொஞ்சம் நிறையா செலவாகும் அப்படின்னு. ஓகேப்பா இது சென்டிமெண்ட்டான ஏசி பக்காவாக பண்ணிவிடுங்க. நாங்கள் புது வீட்டு போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் ஒன்று பண்ணிடலாம் சொல்லிட்டு போய்ட்டு ஏசி பிரித்து பார்த்தோம். காயெல்லாம் செம்ம பிளாக்கு. அதுக்கப்புறம் இண்டோர் பைப்பே மடிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் கஸ்டமர் கிட்ட சொல்லி இதெல்லாம் வெல்டு பண்ணுன்ட்டு உங்களுக்கு எப்படியோ பக்காவாக பண்ணுங்கப்பா, எனக்கு ஏசி ஒன்றா போதும் பக்காவா அப்படின்னாரு. அவருக்கு நம்ம சொன்னதுக்கெலாம் ஓகேனாரு. அதுக்கு தகுந்த மாரி கஸ்டமரும் ஹாப்பி ஆகணும் இல்லையா. அவர் எதிர்பார்க்காத மாரி பக்காவாக பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே அதுக்கப்புறம் இன்னும் வாட்டர் வாஷ் பண்ண கையோட பேனல் தூக்கி லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேனல் தூக்கி லாக் பண்ணிவிட்டு வெல்டெல்லாம் செடெல்லாம் இருக்காதான் செக் பண்ணோம். ப்ரெஷர் பற்றி எங்கேயுமே ஆகலை. சரி ஓகே சொல்லிட்டு பிளேட்டை மார்க் பண்ணிட்டு ஆல்ரெடி ஹோல்ஸ் இருந்ததில் பிளேட்டை தூக்கி மார்க் பண்ணிட்டு இன்னொரு தூக்கி லாக் பண்ணிட்டோம். காப்பர் பைப் மட்டும் புதுசாக வாங்குற மாதிரி இருந்தது. ஒரு கிட்டு காப்பர் பைப் வாங்கிட்டு அவுடோர் சரியான வெயிட்டுங்க. அவுடோர் தூக்கி மாடியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒயிட் ரோலில் சுற்றிட்டு 2 சைடு ஃப்ளார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டப்ளான சுற்றி ஃப்ளாரை டைட் பண்ணிட்டு பவர் சப்ளை கேபிளை வந்து கொடுத்துட்டு ஏசி ஆன் பண்ணால் பக்கம் வந்து இது கூலிங். கஸ்டமரை கூட இன்ஃபார்ம் பண்ணோம், தம்பி சூப்பராக இருக்குப்பா, இதுக்கு எதாவது வாரண்டி தருவீங்களாங்க? சார் 3 மாதம் கேரண்டிக்கு கேஸுக்கு வாரண்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க.